புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறை பிடிக்கும். நம்பிக்கையோடு எழுந்திரு, வீர நடைபோடு, வெற்றி உனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகாக. ஓம் ரிஷ்வத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சரி, குரு சுக்கிர யோகம் அப்படின்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா குரு சுக்கிர மூடம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த குரு சுக்கிர மூடம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கு திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறோம்னா அந்த குருவுடைய அனுக்கிரகமும் சுக்கிரனுடைய அனுக்கிரகமும் வேண்டியிருக்கு. அதில் சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி, ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியிலிருந்து ஒரு 15 டிகிரி முன் பின்னாக குரு பகவான் வருகிற போது அதே குரு அஸ்தமனம் இல்லாட்ட குரு மூடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய பாகையிலிருந்து இப்போ சூரியன் 15 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அதுலேருந்து 9 டிகிரிக்கு முன்னும் பின் சுக்கிரன் வருகிற போது அதற்கு சுக்கிர மூடம், சுக்கிர அஸ்தமனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரு அஸ்தமனமும் சுக்கிர அஸ்தமனம் இருக்கிற போது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது. கெட்ட காரியங்கள் செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. ஆகவே தான் குரு சுக்கிர மூடம் பார்த்து தான் முகூர்த்தங்களையே குறிக்கிறோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சரண்யா, திருச்சியில இருந்து சாந்தி ராஜாராமன் பேசுறேன். சாந்தி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. ஓகே, அவங்க பெயர்? பெயர் ராஜராஜேஸ்வரிங்க. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 3/11/94ங்க. ஓகே. பிறந்த நேரம்? நேரம் 12 நண்பகல் 12:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? நட்சத்திரம் பாத்தி நட்சத்திரம், துலாம் ராசி, லக்னம் மகர லக்னங்க. ஓகே சாந்திமா, இன்னைக்கு அவங்களுக்காக என்ன கேட்கணும்? பொண்ணுக்கு எப்ப திருமணம் கூடி வருங்க? மாப்பிள்ளை எல்லாம் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை, எங்க இருந்து அமையுங்க? குழந்தைகளான மாப்பிள்ளை அமைவாரு, கவலையே படாதீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். தங்களுடைய அன்பு மகள் ராஜராஜேஸ்வரிக்கு இவங்களுக்கு இவங்களுடைய லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசியில் பிறந்திருக்கிறாங்க, லக்னம் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தை ஒட்டி திருமணம் நடைபெறும் என்று இருக்கிறது. வரக்கூடிய மணமகன் மேற்கு திசையிலிருந்து அமைவார். அவருடைய பெயர் சிவன் பெயர்களில் ஒன்றாக அமையும் என்பது விதி. ஆகவே நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து சுகபோக வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? பினி பேசுறேன். என்னோட பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயரம்மா? ஏஆர் விஜயபாண்டியன். டேட் ஆஃப் பர்த்? 23/9/1991. பிறந்த நேரம்? இரவு 7:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பையனுட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய பையனுக்கு விஜயபாண்டியனுக்கு இப்போது அவருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னமாக அமைந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியாக இருப்பதனால இவருக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி பல அனுகூலமான செய்திகளை கொண்டு வந்து தருகிறது. ஆகவே செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு வேலையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவராக இவருடைய ஜாதகம் காட்டல. பல வேலைகள் மாற்றம் உண்டாகும். ஆனால் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ராமநாதபுரத்துல அரசி பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னோடது 29
1981. மாதம்? மாதம் ஆகஸ்ட். ஓகே. பிறந்த நேரமா? 4/5 மாலை 4:05. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? வாங்கின ப்ராப்பர்ட்டி சொத்துல இருந்து எல்லாமே பிரச்சனையாவே இருக்கு. பூர்வீக சொத்துல இருந்து இப்ப வாங்குற எல்லா சொத்துமே பிரச்சனையா இருக்கு. ஓகேமா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஊரில் நீங்கள் நிறைய சொத்துக்கள் இருக்குது, உங்களுடைய முன்னோர் வழி சொத்துக்கள் எல்லாமே நிரம்பின விஷயங்களாக காட்டுது. ஆனால் இதில் எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த சொத்து வந்ததுலேருந்தே உங்களுடைய முன்னோர்களிடையே கூட குடும்பத்திலே கருத்து மாறுபாடு, இதிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழ்க்கை துணைவரோட கருத்து மாறுபாடு என்று பல வில்லங்கங்களை இந்த சொத்து விஷயம் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகுவதற்காக நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கு அரளிப்பூவினாலே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, கைக்கு சேர்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டத்துல ஆனந்த் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இதான் மேடம் கேட்கணும். 23/12/1973 பிறந்த நேரம்? மதியம் 12 to 2 மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதுதான் மேடம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஷார்ட்டா கேட்க எனக்கு திருமணம் தடைபட்டுட்டே இருக்குது மேடம். அது ஐயா கொஞ்சம் பார்த்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா சொல்வாரு சார், கவலையே படாதீங்க, கேட்கலாம். நண்பரே, உங்களுக்கு கொஞ்சம் உரத்த குரல் இல்ல, உங்க உற்சாகத்தை காட்டி எனக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/12/1973. 1973. சரிங்க. ஆமாங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் தெரியல உங்களுக்கு இல்லையா? ஆமாங்க. ராசி நட்சத்திரம் தெரியுங்க. திருமணம் தடைபட்டு இல்ல, டைம் ஆஃப் பர்த் தெரியுதான்னு கேட்டேன். பிறந்த நேரம் தெரியுங்களா சார்? அந்த நேரம் மதியம் 12 to 2 தெளிவா தெரியல. சரி சரி. நண்பருடைய கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ராசி நட்சத்திரம், உண்மையான ராசி நட்சத்திரமும் திருமணம் தடைபட்டுட்டே இருக்குங்க. சரி சரி. அதாவது நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த கேட்டை நட்சத்திரம் தான் உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேய்பிரை சதுர்த்தசி திதியிலே பிறந்திருக்கிறீங்க. இதுல திருமணம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பினாலே சில தடைகள் வருகிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள், நல்ல தகவல் வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், இந்த வருடத்தின் இறுதியில பாத்தீங்கன்னாக்கா 3 பயிற்சிகள் அடுத்தடுத்து வருது இல்லைங்களா? குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்கு, ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சி அந்த அளவிற்கு சாதகமா இல்ல பாதகமா இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது இந்த 3 பயிற்சிகள் அடுத்தடுத்து வருகிறது உண்மைதான். ஜூலை மாதம் ராகு கேது பயிற்சி வருகிறது. பிறகு செப்டம்பர் மாதம் குரு பயிற்சி வரப்போகிறது. டிசம்பர் மாதத்திலே சனி பயிற்சி அடைகிறது. இந்த 3 கிரகங்களும் பயிற்சி அடைவதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலன் நன்மையாக இருக்கிறது, ஒரு பலன் தீமையாக இருக்கிறதுனா எல்லாம் கலந்து தான் அமையும். உதாரணமாக மேஷராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவரைக்கும் அஷ்டமச்சனி இருந்தவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போவது நன்மையை செய்ய போகிறது. குரு பகவானுடைய செப்டம்பர் பயிற்சி அவர் துலா ராசிக்கு மேஷராசியை பார்க்க போகிறாருங்கிற போது நன்மையை செய்ய போகிறது. ஆனால் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் அவ்வளவு எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்கள் அவர்களுக்கு இல்லை. அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இவருக்கு 70% நன்மையும் 30% தீமையும் கலந்துதான் நடக்கும். ஆனால் இதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த பயிற்சிகள் எல்லாமே கோச்சார பயிற்சிகள் என்றுதான் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் 90% நடக்கும். இந்த கோச்சார பலன்கள் அதை ஒட்டி நடைபெறும், அவ்வளவுதானே தவிர பெரிய முக்கியத்துவம் என்பது இல்லை. அதனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் நடைபெறும். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து ரம்யா பேசுறேன் மேடம். ரம்யாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதான் கேட்கணும் மேடம். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/3/1986 மேடம். பிறந்த நேரம்?
நைட் 8 மணி மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? கடக ராசி, பூசம் நட்சத்திரம், துலாம் லக்னம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மேரேஜ் தான் கேட்கணும் மேடம். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, தங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய அனுகூலம் சற்று கம்மியாக இருக்குது. இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சுக்கிர கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால திருமணத்திலே சில தடைகள் வருகிறது. நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கீங்க இல்லையா? உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய என்னங்க மறுமணம் பார்த்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது. அதுதான், அந்த சுக்கிர கிரகம் பாதிக்கப்பட்டிருப்பது தான் இந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு செல்லுங்கள். திருப்பரங்குன்ற முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு 2019 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் நல்ல முறையில் திருமணமாகும். இந்த முறை மனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மதுரையில இருந்து சுகந்தி பேசுறேங்க. சுகந்தி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகனுக்கு கேட்கணுங்க. ஓகே, அவருடைய பெயர்? அவன் பேர் ராஜா ரஞ்சித். டேட் ஆஃப் பர்த்? 8/4/2001. ஓகே, பிறந்த நேரம்? 11:57. 11:57. மதியமா இல்ல இரவாமா? காலையில. ஓகே, பதட்டமே இல்லாம சொல்லுங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து சித்திரை, இது நட்சத்திர சித்திரை. ராசி வந்து கன்னி, மிதுன லக்கணம். ஓகே, என்னம்மா கேட்கிறோம் இன்னைக்கு அவருக்காக? 10th படிச்சிருக்கா, நல்ல மார்க் வரணும். இல்ல அடுத்து என்ன போகலாம் அப்படின்னு. கண்டிப்பா ரொம்ப சிறப்பான மதிப்பெண் எடுப்பாரம்மா, கவலையப்படாதீங்க. சரி, இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது தங்களுடைய அன்பு மகனுக்கு தற்போது ராகு திசை நடைபெற்று வருகிறதுமா. இந்த ராகு திசை நடைபெறுகிறதுன்னு சொல்லும்போது இன்னொரு புறம் அவருடைய ஜாதகத்திலே புதன் பகவான் நீச்சமாக இருப்பதனால கல்வி முயற்சிகளிலே கொஞ்சம் பின்னடைவு மாதிரி நீங்க கவலைப்படுறீங்க. அந்த கவலைகள் தேவையில்லை. உங்களுடைய மகன் ஜாதகத்திலே புதன் வந்து நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறார். அதாவது கல்வி கற்று கல்வியிலே உயர்ந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறார்கள் என்பது இல்லை. அனுபவ அறிவினாலே இந்த உலகத்திலே ஜெயிப்பவர்கள் தான் அதிகம். தங்கள் மகன் கல்வியை முடித்து அனுபவத்திலே மிக சிறந்த அளவிற்கு வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெறுவார் என்று அவருடைய ஜாதகம் காட்டுகிறது. இன்னொன்று, அவரை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையிலும் மீடியா துறையிலும் படிக்க வைத்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு உருவாகும் என்று அவருடைய ஜாதக நிலைகள் சுட்டி காட்டுகின்றன. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க குளித்தலையில இருந்து பேசுறேன் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? குளித்தலையில இருந்து லலிதா பேசுறேன். லலிதாமா, ஓகே, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனை கம்பெனி. ஓகே, அவருடைய பெயர்? பார்த்திபன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 8/11/1974. பிறந்த நேரம்? டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே. நேரம் வந்து பகல் செவ்வாய்க்கிழமை 11:30 மேடம். ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பார்த்திபன் வந்து நட்சத்திரம் வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு பார்த்திபனுக்காக? அவன் படிச்சு வேலை கிடைக்கல. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க. சரி, இப்போ இதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, இப்போ இவருக்கு வந்து தனுசு ராசி. எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு சார பார்த்திருக்கேன். அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, உண்மை வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இவருக்கு வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் இல்லையா? 7.5 நாட்டு சனி நடக்குதுமா. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தற்காலிகமாக நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தர பிரச்சனைகளாக நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம மகனுடைய எதிர்காலமே அவ்வளவுதானோ நினைக்காதீங்க. இவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் இருக்கார் பாருங்க, சனிக்கிழமைகளிலே காலையில் 9 to 10 ராகு காலம் சொல்றோம் பாருங்க, அந்த நேரத்தில் திருக்கோயிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு இவர் இலுப்பை எண்ணெயினாலே தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். இவருக்கு நல்ல முறையில் வேலை அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். 6 மாதத்திற்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம், நிம்மதி பெருமூச்சு விடலாம். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், சில ஜாதகத்தை பார்க்கும்போது ஜோதிடர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயல்பிலேயே பரிகார ஜாதகம், இதுக்கு வந்து நீங்க தனியா போய் பரிகாரம் ஒன்றும் செய்யவே தேவையில்லை அப்படின்றாங்களே, இப்படி கூட ஜாதக அமைப்பு இருக்குமா? அதாவது நல்ல அருமையான கேள்வி இது. ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒன்று இருக்கு, ஜோதிடரை தேடி போறோம். அப்போ அவர் சொல்கிறார், இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க, அந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வரக்கூடியவங்கள்ட்ட சொல்கிறோம், உங்களுக்கு செவ்வாய் தோஷம், ஆனால் இயல்பிலேயே பரிகாரமான தோஷம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் பரிகாரமான ஜாதகம் என்று அர்த்தம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே எந்த பரிகாரம் செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுடைய லக்னத்திலே புதன் பகவான் இருந்தால் பெருமாளுடைய அனுக்கிரகம் உள்ள ஜாதகம், இவர் வேறு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் என்று அர்த்தம். குறிப்பாக
சுக்கிர கிரகம் இருந்தால் இவருக்கு எப்படியும் வாழ்க்கையிலே காசு பணம் வந்துவிடும், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே அவர்களும் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். ஸோ லக்னத்தில் குரு பகவான் இருந்தால், புதன் பகவான் இருந்தால், சுக்கிர பகவான் இருந்தால் இயல்பிலேயே பரிகாரம் ஆன ஜாதகம் என்று அர்த்தம். இவர்களுக்கு வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி நிறைய அற்புதமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வினோத் பாபு மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பாவனாசிரியர், தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசிரியர் பேசுறேன் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 1980 மேடம். சார் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 9/3/1980. ஓகே, பிறந்த நேரம்? காலை 7:15 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விருச்சிகா மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேரேஜ் தான் ஆயிடுச்சு, நல்ல ஜாப் கிடைச்சது. நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கல. கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு விரைவிலேயே கிடைக்கும் சார், கவலையே படாதீங்க சார். இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறார் ஒன்று. இரண்டாவது, ஒரு உத்திர நட்சத்திரத்திலே இருக்கிறார். பகைப்பற்ற கிரகத்துடைய சாரத்திலே அவர் இருப்பதனால தான் இப்படி தடை வருகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் வழிபாடு செய்யுங்கள். வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்வ இலையை வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுக்கு மிக விரைவிலேயே வேலை கிடைப்பதை நீங்கள் உணர முடியும். வாழ்க்கையில் உயர்நிலையையும் நீங்கள் அடைய முடியும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் முருகேஸ்வரி பேசுறேங்க, கரூர்ல இருந்து. முருகேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அரவிந்த். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 25/5/1997. பிறந்த நேரம்? இரவு 11:25. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். என்னமா கேட்கணும் அவருக்காக? காலேஜ் செகண்ட் இயர் படிக்குதுங்க. சரிங்க. படிப்புல கொஞ்சம் வந்து அரியர் வைக்கிற மாதிரியே இருக்கு. படிப்புல கொஞ்சம் முன்னேற்றமே இல்லைங்க. வந்து அதுல என்ன செய்யலாம், ரொம்ப கவலையா இருக்கு. ஓகேமா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஆமாம், இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு 7 நாடி சனி இவருக்கு நடைபெற்று வருகிறது. அதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம். நீங்கள் இந்த கவலைப்பட வேண்டாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒவ்வொரு முறை தேர்வு எழுத சொல்லுகிற போதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்ற தயிர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டு இவரை வந்து தேர்வு எழுத அனுப்புங்க. இவங்க நல்ல முறையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் வரும். ஒன்று, தெய்வீக பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஹயக்ரீவர் இருக்கார் பாருங்க, அந்த ஹயக்ரீவருடைய மந்திரம் சொல்ல வேண்டும். அப்படி மந்திரம் சொல்லிட்டு இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும். தெரியலைன்னா ஓம் ஹயக்ரீவா போற்றி என்று சொல்லிக் கொண்டு வந்தாலும் போதும். தினந்தோறும் 108 முறை இவர் சொல்லிக் கொண்டு வந்தாலே நல்ல மாற்றமும் கல்வியிலே நல்ல தேர்ச்சியும் ஏற்படும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் ராஜேஷ்குமார் மேடம். ராஜேஷ் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/2/89 மேடம். பிறந்த நேரம்? காலையில 6:40 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கடக சிம்ம லக்னம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார், இவங்களுக்கான ஒரு பொது பலன் சொல்லிடலாமா? இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் உள்ள ஜாதகம். இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலேயே தடைகள் இருக்கிறதே நினைக்கிறார் பார்த்தீங்களா. இந்த தடைகள் விலகுவதற்காக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த வேலை விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இவருடைய ஜாதகப்படி திருமணம் என்பது 2 ஆண்டுகளிலே நல்ல முறையில் நடைபெறும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த வீடு யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இயல்பிலேயே அவங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு கிடைக்கும் சார்? அதாவது நல்ல வீடு அமையணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த வீடு அமைவதில் ஏதோ தடைகள் வந்துக்கிட்டே இருக்க, எப்போ நமக்கு வீடு கிடைக்கும் என்பது பலருக்கும் கனவாகவும் கவலையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் சொல்கிறேன், எப்படி பாருங்க, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் வீடை பற்றி பேசுகிறது. ஆகவே லக்னத்தில் 4ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் வரக்கூடிய காலகட்டத்திலே, அது 4ல் இப்போ செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாயுடைய காலகட்டத்திலே வீடு அமையும்.
அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர புத்தி வருகிற போதும் வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சோஃபிஸ்டிகேட்டட் ஹவுஸ், வசதியான வீடு அமைகிறது அப்படின்னா சுக்கிரனுடைய புத்தியிலே வசதியான வீடு அமையும். 4ஆம் இடத்தில் உள்ள கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ வீடு சரியா அமைகிறது இல்லை. அதே போல செவ்வாய் நீச்சமாக ஜாதகத்திலே இருந்தாலும் வீடு அமையாது. அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கும் வீடு வேணுமே அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பெயரிலோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவர் பெயரிலோ அவங்களுக்கு அந்த செவ்வாய் யோகம் நன்றாக இருந்தால் அவர் பெயரிலே முயற்சி செய்தால் கண்டிப்பாக வீடு கிடைக்கும். ஆகவே செவ்வாய் தான் உங்களுடைய ஜாதகத்திலே வீடு பற்றிய அமைப்பை முடிவு செய்கிறார். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? காங்கிலிருந்து சஞ்சீவ் பேசுறேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/3/1995ங்க. பிறந்த நேரம்? அதிகாலை 2 மணி 10:10ங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்கணுங்க. ஓகே, சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கார். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஜாதகங்களுக்கு வீடு முயற்சியிலே கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுகிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரனுடைய அமைப்பு நன்றாக இருப்பதனாலே நல்ல முறையில் வீடு அமையும். வருகிற ஆண்டே உங்களுக்கு வீடு அமைய போகிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா, தொடர்ச்சியாக கந்த சஷ்டி கவசம் சொல்லிக் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நல்ல முறையிலே சில மாதங்களிலேயே உங்களுக்கு வீடு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சதீஷ்குமார்னு பேசுறேங்க. ஓகே, இன்னைக்கு யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/10/73. பிறந்த நேரம்? காலையில 6:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திர ராசி பூரட நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிசினஸ் பண்ணாலும் நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டா தான் இருக்குது. ஓகே சார், கவலையே படாதீங்க. இதற்கான சிறப்பான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மனதிலே தொந்தரவு கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் 7:30 to 9 மணி வரை உள்ள நேரத்தில் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றிவார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் 7:30 to 9 மணிக்குள்ள சிவபெருமானுக்கு அருகில் உள்ள கோயிலிலே நெய் தீபம் ஏற்றிவாருங்கள். இது உங்கள் தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தளர்வுகள் எல்லாம் போக்கி நல்ல முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சதீஷ்குமார். ஓகே, எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சியில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 29 சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/10/1999. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த தெரியல மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எது செஞ்சாலும் நிம்மதியா செய்ய முடியல மேடம். ஓகே, ஏகப்பட்ட தடைகள் இருக்கு இல்லைங்களா? கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற போது கடந்த சில ஆண்டுகளாக சூழல் சரியில்லாமல் இருந்தது. 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து மனக்குழப்பங்களை கொடுத்தார். இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே கேட்டது போல குரு பயிற்சி, செப்டம்பர் மாதம் வரப்போகிற குரு பயிற்சி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறது. அந்த வரிசையிலே உங்கள் வாழ்க்கையிலும் மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதொரு சூழ்நிலை ஏற்பட என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போறாரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதனை தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள்.